ஒரு காலத்தில் கடவுளின் விசுவாசியான ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஜான் தி அப்போஸ்தலன். அவர் இயேசுவை நம்பி வாழ்ந்ததற்காக அவரை ஒரு தனிமையான தீவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த தீவின் பெயர் பாட்மோஸ். அங்கே அவர் தனியாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது. வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் கேட்கப்பட்டது. நீ பார்க்கப் போகும் விஷயங்களை எல்லாம் எழுதிக்கொள் என்றது. அப்போது வானம் திறந்தது. அவர் ஒரு பெரிய சிம்மாசனத்தை பார்த்தார். அந்த சிம்மாசனத்தில் தேவன் மகிமையுடன் இருந்தார். அந்த சிம்மாசனத்தை சுற்றி 4 விசித்திரமான ஜீவிகள் இருந்தன. ஒரு ஜீவி சிங்கம் போல இருந்தது, லயன் ஃபேஸ். ஒரு ஜீவி காளை போல இருந்தது. ஒரு ஜீவி மனித முகம் போல இருந்தது, பஸ்டின் சிலுவேட். ஒரு ஜீவி கழுகு போல பறந்தது, ஈகோ. அவை எல்லாம் பகல் இரவு சொல்லிக்கொண்டே இருந்தன, கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பிறகு அவர் இன்னொரு அதிசயத்தை பார்த்தார். ஒரு புத்தகம் இருந்தது. அதில் 7 முத்திரைகள் இருந்தன. அந்த முத்திரைகளைத் திறக்க ஒருவருக்கு மட்டும் அதிகாரம் இருந்தது. அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். முத்திரைகள் ஒன்று ஒன்றாக திறக்கும்போது பூமியில் பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன. அதில் மிக பிரபலமானது 4 குதிரையோட்டிகள், ஒரு வெள்ளை குதிரை, ஒரு சிவப்பு குதிரை, ஒரு கருப்பு குதிரை, ஒரு பச்சை குதிரை. இவை எல்லாம் உலகத்தில் வரும் போர், பட்டினி, நோய், மரணம் போன்றவற்றை குறித்தது. பின்னர் அவர் ஒரு பயங்கரமான விலங்கையும் பார்த்தார். அது கடலிலிருந்து வந்தது, வாட்டர் வேவ். அதற்கு 7 தலைகள் இருந்தன, 10 கொம்புகள் இருந்தன. அது உலகத்தை ஏமாற்ற முயன்றது. ஆனால் இந்த எல்லா காட்சிகளுக்கும் முடிவில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இறுதியில் தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குவார். அங்கே கண்ணீர் இருக்காது, துக்கம் இருக்காது, வலி இருக்காது. அங்கே மகிழ்ச்சியும் சமாதானமும் மட்டும் இருக்கும்.